திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. ஆடகமதுரை அரசே போற்றி, கூடலில் அங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்த புராணம் தொடரும் ஒரு கந்தர் அனுபூதி பாடல். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா. அடி அந்தமிழாயில் வேலரசே விடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. அடி அந்தமிழாயில் வேலரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. சிற்றம்பலம். 19வது பாகம். சிறைப்பட்ட பிரம்மன். ஒரு சமயம் பிரம்மனும் தேவர்களும் இறைவனை தரிசிக்க கைலாயம் வந்தார்கள். எம்பெருமானை கண்டு அவருடைய திருவடிகளை தொழுது போற்றி கொண்டாடி ஆனந்தமடைந்தனர். அங்கிருந்து திரும்பும்போது வாயிலில் சண்முகப் பெருமான் தன்னுடைய வீரர்களுடன் நின்றிருந்தார். இறைவன் திருவருள் பெற்று திரும்பும் பிரம்மனை கண்டதும் குமரன் அவரை வருக என்று அழைத்தார். எம்பெருமான் திருவருளை எண்ணி எண்ணி மகிழ்ந்திருந்த நான்முகன் குமரனை கண்டதும் அவரை வணங்க வேண்டும் என்று நினைவை மறந்தார். முகத்திலே புன்முறுவல் மலர, குமரா கூப்பிட்டாயா, இப்போதுதான் உன் தந்தையை கண்டு வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே அருகில் வந்தார். முறைப்படி வணங்க வேண்டிய பணியை செய்யாததோடு தம்மை சிறு குழந்தையாய் எண்ணி பதிலளித்த பிரம்மனிடம் குமரனுக்கு கோபம் வந்தது. சிருஷ்டி தொழிலிலே ஈடுபட்டிருக்கும் நான்முகன் தமக்கு மிஞ்சியவர் எவரும் இல்லை என்று அகங்காரத்தில் இருப்பதை போக்கி அவருக்கு புத்தி புகட்ட வேண்டும் என விரும்பினார். வேதஸ்வரூபியே, தங்களுடைய தொழில் என்ன என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்று கேட்டார். குமரா, இறைவன் திருவருளால் நான் சிருஷ்டி கர்த்தாவாக இருந்து வருகிறேன். அண்ட சராசரங்களும் என்னுடைய படைப்பே என்றார் நான்முகன். குமரன் புன்னகை செய்து, ஐயனே, உலகம் முழுவதையும் நீரே படைப்பதாக கூறுகின்றீர்கள். அவ்விதமாயின் சகல வேதங்களுக்கும் முதன்மையாக விளங்கும் பிரணவத்தின் பொருளை எனக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்று கேட்டார். பிரம்மன் என்ன சொல்வார், அதன் பொருளை எவ்வாறு குமரனுக்கு விளங்கும்படி எடுத்து கூறுவார்? ஞானிகளே மிகுந்த தவத்தின் மூலம் அதை அறிய முற்படும் போது சிறுவனுக்கு எந்த வகையில் விளங்குமாறு எடுத்து சொல்வது? நான்முகன் குழம்பிய மனத்தோடு மௌனமாக நின்றார். குமரன் கலகலவென்று நகைத்தார். ஐயனே, உமக்கு தெரியாதோ? நான் சொல்லுகிறேன் கேளும். பிரணவப் பொருளே இறைவனுக்கு பிடமாய் விளங்குகின்றது. யாவரும் தோன்றும் இடபமாய் விளங்குகின்றது. சகல வேதங்களுக்கும் ஆதியாய் உள்ளது. காசியில் இறப்பவர்களுக்கும் எம்பெருமான் அவர்களுடைய செவியில் போதிப்பதும் அதுவே. இதனை உணராது நீ எந்த காரியம் செய்து பயனென்ன என்று கேட்டு அவருடைய தலையிலே குட்டி பின்னர் தம்முடைய வீரர்களை அழைத்து நான்முகனை இழுத்துச் சென்று கந்தகிரியில் உள்ள சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டார். அவர்களும் அவரை இழுத்துச் சென்று சிறையில் அடைத்து காவல் இருந்தனர். குமரன் 4 கைகள் கொண்டு ஒரு கரத்தில் ஜபமாலயம், மற்றொரு கரத்தில் கமண்டலமும் கொண்டு மற்ற 2 கைகளும் அபயவாதங்களாக அமைந்திருக்க தாமே படைப்பு தொழிலை மேற்கொண்டார். பிரம்மன் சிறைப்பட்டது கண்டு தேவர்கள் நடுநடுங்கி அவ்விடத்தை விட்டு ஓடிவிட்டனர். சிறிது காலம் சென்றதும் பிரம்மன் சிறையிலே கிடந்து வருந்தினார். குமரனை கண்டதும் அவரை வணங்கி, தொழாததே அத்தகைய துன்பத்தை தோற்றுவித்தது என்று எண்ணி மனம் வருந்தினார். பிரம்மன்
இல்லையே என்ற எண்ணம் தோன்றாதவாறு சண்முகன் படைப்புத் தொழிலை நடத்தி வந்தார். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் கந்தகிரியிலே நான்முகன் பட்டு வரும் துன்பத்தை நீக்க எண்ணம் கொண்டார். தேவர்கள் உடன் வர கைலாயம் சென்று இறைவனை தரிசித்தார். இறைவனும் ஈசனும் அவரை வரவேற்று அங்கு வந்த காரணத்தை வினவினார். பிரபோ, மகாதேவா, தங்கள் திருக்குமரன் சண்முகப் பெருமான் பிரணவத்தின் பொருளை கூறுமாறு பிரம்மனை கேட்க அதை சொல்லத் தெரியாமல் அவர் மயங்கினார். அதற்கு பிரம்மனை தலையிலே குட்டி கந்தகிரியிலே சிறையில் அடைத்து விட்டார். அத்துடன் தாமே படைப்புத் தொழிலையும் நடத்தி வருகிறார். பலகாலமாக சிறையிலே கிடந்து வருந்தும் நான்முகன் மீது கருணை கொண்டு அவரை விடுவிக்க செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டார் பரந்தாமன். ஈசன் நந்தியை அழைத்து கந்தகிரிக்கு சென்று நான்முகனை சிறை விடுத்து இங்கு அழைத்து வா என்றார் நந்திதேவர். கணங்களோடு குமரனிடம் சென்று, சரவணப் பெருமானே, தங்களால் சிறை வைக்கப்பட்டிருக்கும் பிரம்மனை விடுவிக்குமாறு இறைவன் உம்மிடம் தெரிவிக்க என்னை அனுப்பினார். பிரம்மனை ஈசனிடம் அழைத்து செல்ல காத்திருக்கிறோம் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் கந்தன் பன்மடங்கு கோபம் அடைந்தார். கண்கள் கனலை கக்க நந்தியை நோக்கி சீறினார். பிரம்மனையும் விட முடியாது, நீ இங்கு நிற்பாயானால் உன்னையும் சிறைபிடிப்பேன் என்றார். நந்திதேவர் இறைவனிடம் திரும்பி வந்து குமரனுடைய கோபத்தை எடுத்து கூறினார். அதை கேட்ட எம்பெருமான் புன்னகை செய்தார். நானே அங்கு செல்கிறேன் என்று கூறி கந்தகிரிக்கு புறப்பட்டார். விஷ்ணுவும் தேவர்களும் ஈசனை பின்தொடர்ந்து சென்றனர். இறைவனை கண்டதும் குமரன் ஓடி வந்து அவருடைய பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக் கொண்டவராய், தந்தையே, என்னை தேடி இங்கு வர வேண்டுமா? வரும்படி சொல்லியிருந்தால் நானே உங்களை வந்து பார்த்திருப்பேனே என்றார். குமரா, சிருஷ்டி தொழிலுக்காக நியமிக்கப்பட்ட நான்முகனை ஏதோ காரணம் பற்றி நீ சிறையில் அடைத்திருப்பதாக அறிந்தேன். அவரை சிறையிலிருந்து விடுவிக்குமாறு நந்தியிடம் சொல்லி அனுப்பினேன். நந்தியை கோபித்து அனுப்பிவிட்டாய். ஆகவே பிரம்மனை அழைத்துச் செல்ல நானே நேரில் வந்தேன் என்றார் இறைவன். குமாரப்பெருமான் மறுமொழி ஏதும் பேசாது ஆட்களை அழைத்து பிரம்மனை சிறையிலிருந்து விடுவித்து அழைத்து வருமாறு சொன்னார். அவ்விடத்திற்கு பிரம்மன் வந்ததும் அவருடைய இளைத்த மேனியைக் கண்டு ஈசன், நான்முகன் நெடுங்காலம் சிறைப்பட்டு கிடந்ததால் மேனி இளைத்து விட்டது போலும் என்றார். பிரம்மன் அவரை வணங்கி, மகேஸ்வரா, தங்கள் திருக்குமாரனால் சிறையில் அடைக்கப்பட்ட நான் அதை சிறைவாசமாக கொள்ளவில்லை, தவச்சாலையாகவே எண்ணினேன். என் அகந்தை அழிந்துவிட்டது, உள்ளம் புனிதமடைந்து விட்டது என்று தெரிவித்தார். ஈசன் அவரை பார்த்து மகிழ்ச்சியுடன் முன்போலவே படைப்புத் தொழிலை செய்து வருமாறு அருள் புரிந்தார். பின்னர் ஈசன் குமாரனை இரு கைகளாலும் வாரி எடுத்து மடிமீது அமர்த்திக் கொண்டு, குழந்தாய், பிரம்மனும் சொல்ல முடியாது தவித்த அந்த பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா? தெரியுமானால் எனக்கு எடுத்து கூறு பார்க்கலாம் என்றார். அந்த பெருமான் கலகலவென்று நினைத்து, தந்தையே, பகிரங்கமாக யாவரும் கேட்கும் வண்ணம் சொல்வது முறையில்லை அன்றோ? இத்தகைய அரிய ஞானங்களை கேட்கிற முறையில் அன்றோ கேட்க வேண்டும் என்றார். மகன் கூறிய வார்த்தைகள் ஈசனுக்கு மகிழ்ச்சியை தோற்றுவித்தன. மடிமீது அமர்ந்திருந்த குமாரனை கீழே இறக்கி அங்கிருந்து ஆசனம் ஒன்றில் உட்கார வைத்தார். பின்னர் அதன் அருகில் தான் தரையில் அமர்ந்தவாறு வாய் புதைத்து தலை தாத்தி, குழந்தாய், இப்போது என் செவியில் அதை கூற உனக்கு ஆட்சேபம் இல்லையே என்றார். குமாரப்பெருமான் மலர்ந்த முகத்தோடு ஈசன் திருச்செவியோடு குனிந்து பிரணவத்தின் பொருளை எடுத்து கூறினார். தந்தைக்கு பிரணவத்தின் பொருளை உபதேசம் செய்து தகப்பன் சுவாமியாக காட்சி தந்த ஆறுமுகனை கண்டு தேவர்கள் பலவாறு தோத்திரங்களால் போற்றி கொண்டாடினர். எங்கும் பூமாரி பெய்தது. பின்னர் ஈசன் கைலை திரும்பினார். திருக்குமாரனிடம் இறைவன் பிரணவத்தின் பொருளை கேட்டு அறிந்து கொண்டார் என்பதை தெரிந்து கொண்ட அகத்திய முனிவர் கந்தகிரிக்கு வந்து கந்தனை பணிந்தார். இறைவனுக்கு எடுத்து
கூறிய பொருளை தமக்கும் உபதேசித்து அருள வேண்டும் என்று வேண்டினார். கந்தவேலும் அவருக்கு பிரணவத்தின் பொருள் உபதேசம் செய்வித்தார். திருச்சிற்றம்பலம்.